ராஜா இங்க சங்கரை பார்க்க வந்தியா? அவன் இங்க இருந்தா தானே பாக்கிறதுக்கு தப்பிச்சு போட்டான் புடிச்சுன்னு சேக்க வந்திருக்கிறேன். யூ மீன் சங்கர் இப்போ உன் கையிலே இருக்கான்? அவ்வளவு பெரிய கை யாராண்டு இருக்குது? கையில இல்ல கஸ்டடியில இருக்கிறான். ஓ ராஜா, அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துறாத. அவன் எனக்கு தேவை. சங்கரை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சங்கராண்டி என்ன டீலிங் ரஞ்சித்? தங்க பிஸ்கட்டா? விஷயத்த சொன்னாதான் சங்கரை என்கிட்ட ஒப்படைப்பியா? சொன்னாலும் ஒப்படைக்க மாட்டேன். போலீஸ் கையில தான் ஒப்படைப்பேன். நாடு நல்லா இருக்கவானா? ராஜா, உனக்கு ராதா வேணுமா இல்ல வேண்டாமா? என்ன சொல்ற நீ? இப்ப ராதா என் கஸ்டடியில தான் இருக்கா. எனக்கு வேண்டிய சங்கர் உன்கிட்ட, உன்னுடைய ராதா என்கிட்ட. நீ சங்கரை ஒழுங்கா என்கிட்ட அனுப்பிச்சிட்டீன்னா உன் ராதாவை உன்கிட்ட ஒப்படைப்பேன். ஓகே? சரி, ஃபர்ஸ்ட் ராதா என் கையில வரணும். சங்கர் ராதா என் கையில கட்சிட்டான சிக்னல் கட்ச உடனே சங்கர் உனக்கு ஓகே ஆயிடு. சத்தானா? ஓகே. சாம்சன். ஜானி. எஸ் குரு. நீ கூட போ. ராதா டெபினெட்டா அவங்ககிட்ட கட்சிட்டானதும் பாஜா கடைக்கு போன் பண்ணி நாங்க இதுதான் சரியா செய்ய சொல்லிவிடாத. ஓகே குரு. யாருப்பா சாம்சன் டில்லர் எல்லாம் வாங்க. ஆமா, பாஷா கடை எங்க இருக்கு? இங்க இருக்குது நம்ம பாச்சா. வண்டியை பின்னாலே எடுத்து வாப்பா. பாச்சா கடை. பாச்சா, 2 சம்சா 2 டீ கொண்டாயா. நோ தேங்க்ஸ், நான் டீ சாப்பிடுறது. டீ சாப்பிட மாட்டியா? சதா பிஸ்கட் தண்ணு நீ சாப்பிடு. எவ்வளவுதான் வரி இருந்தாலும் வயிற்ற காய போடக்கூடாது. சொன்னா கேட்க மாட்டியா? சதா ஒரு சம்சா கட் பண்ணிக்கா, ஒரு டீ கட் பண்ணிக்கா. எனக்கு மாத்திரம் கொண்டா. அண்ணாத பேர்ல பில்ல போட்டு. செம்ம மாத்திட்டாயா? உடம்பெல்லாம் வலிக்குது. பாச்சாக்கரை டீ குடிச்சாதான் உடம்பே சரியாகும். உனக்கு டீ 100 வயசு. இப்பதான் அதை பத்தி பேசினேன்டா. கிட்டத்தட்ட இதுக்கும் அவ்வளவு வயசாயிடுச்சு போல இது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. பேர்தான் மட்டன் சமோசா, உள்ள வெறும் வெங்காயம் தான் வச்சுக்கிறான். பாரு, பில்லு குத்துறாரு. ஹலோ, நான் ராஜா பேச. சொல்லு. நீ ஒண்ணு பண்ணாதரா, நான் அண்ணாத்தரா. சதா அங்கே நான் அதை வந்துடுறேன். என் சைடு ஓகே. அப்ப என் சைடு? பிபி ராஜா என்னைக்குமே பின்வாங்க மாட்டான். தெரியுதா? வா. பெரிய மனுஷன், நீங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம பசங்க இருக்காருங்க, பாத்துக்குவானுங்க. டேய், கட்ட அவுத்து விடுங்கடா. சீக்கிரம். கட்ட அவுத்து விட்டுட்ட. இந்த உதவிக்கு என்ன கமிஷன் கேட்க போறேன்? இப்பெல்லாம் கமிஷன் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை இந்த நாட்டுல. இதுக்கு சாரு கேக்குற ரேட் என்ன தெரியுமா? பிஸ்கட். புள்ளிங்க தின்ற பிஸ்கட்ல பணக்காரனுக்கு தின்றது தங்க பிஸ்கட். ஐ see. இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது நீதானா? எஸ். சவால் விட்டா அந்தந்த இடத்துல சக்சஸ் பண்ணி காட்டுறவன் தான் பிபி ராஜா. அன்னைக்கு ஒரு நாள் துட்டுக்காக ராதாவை ஒன்னாண்ட விட்ட. இன்னைக்கு ராதாவுக்காக ஒன்ன இவனாண்ட விட்டுட்ட. அக்கௌண்ட் க்ளோஸ். யூ ராஸ்கல். ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போற சங்கர். அப்ப எனக்கு கொடுத்தியே, அதுக்கு பதில் தான் இது. கணக்கு இன்னும் கம்ப்ளீட்டா தீரல. வட்டி கூட ஏதோ சேர்த்து தர்றேன்னு சொன்னல, அதுதான் இது. ரயில்வே ஆள்ல தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்க? கரெக்டா உண்மையை சொல்லு. முதல்ல இந்த ஆளுங்களை கைய விட சொல்லு. நானும் உனக்கு கரெக்டா பதில் சொல்றேன். இன்னமும் உன் குரல் டாப்லயே பேசுதுல. ஏய், இவனை ரயில்வே ஆடுக்கு இழுத்துட்டு போங்க.
அங்க கேட்க வேண்டிய முறையில கேட்டா பதில் தன்னால வரும். சொல்லுவான்ற நீ இந்த மாதிரியா ரஞ்சித், இந்த எல்ஐசி இருக்கு தெரியுமா? எல்ஐசி அத்த தூக்கி நீ எல்ஐசி பீச்ல வச்சிடலாம். ஆனா இவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. உண்மை வெளியில வரலன்னா அதே ரயில்வே யார்ட்ல அவனுக்கு சமாதி கட்டிடுவேன். சரி, இதெல்லாம் ஏன் போய் என்னன்னு சொல்லிங்க? அதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட், நான் வரேன். ஜானி வண்டியாப்பா நீ என்னப்பா உனக்கா இந்த ராதா பொண்ணு எத்தனை நேரமா காத்துனுக்குது? நீ அத்தை விடு, நான் சவால கழிச்சிட்டேன் தெரியுமா உனக்கு? என்ன சொல்ற நீ? சங்கரநாத்தியான மூச்சு இருக்கும் போத பச்சை அடிக்கணும் சொல்ல சொன்ன மாதிரியே நீ அண்ணா சென்ஸ்ல சொல்ல தொழில் சுத்தமா ஆச்சுன்னு வந்துட்டேன். எப்படியா? ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு அது. எதையா? இல்ல அவர் சென்ஸ்ல இருக்கிறது. என்ன இருக்குது பணம் இருக்குது என்ன போட்டு என்ன குரு போட்டோவே பாத்துக்கணுங்கிற? அப்படி என்ன இருக்குது அதுல? இல்ல இந்த போட்டோ. வந்துட்டீங்களா ராஜா? ராஜா என்னடா புள்ள கேக்குது பேசாம இருக்க? ராஜா ராஜா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழறீங்க? ராஜா ராஜா இந்த பர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ஏன் கேக்குறீங்க? இது சங்கரோட பர்ஸ். ஆமா ராஜா, சங்கரன் புருஷன். அப்போ இந்த போட்டோ அவரு அவர் தம்பியும் சின்ன வயசுல எடுத்துட்டு போட்டோ. கூட பிறந்த அண்ணன் கொலைகார பசங்களை காட்டி கொடுத்துட்டேனே. ஐயோ ராஜா, யாரு காட்டி கொடுத்தீங்க? இப்ப சங்கர் எங்க இருக்காரு ராஜா? அண்ணி, நான் தான் சங்கரோட தம்பி. சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஜானி, நீ போலீஸ் செட்டுன்னு ரயில்வே யார்டுவா, புறப்படு. ஏக்கா, என்னடா கண்ணு செய்த பாவத்துக்கு கடன் செய்ய போறேன். மெய்யாலுமே இந்த தம்பிக்கு நீ அக்கானா என் கூட வா. சுருவா கிளம்பு. பாசம் செய்கிறா மோசம் செய்கிறான்னு பாத்துக்கலாம். வாடா கண்ணு, இன்னையோட அவன் டீல முடிப்போம். இப்ப நினைவுக்கு வருதா தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கேன்னு? சொல்ல மாட்ட நீ? தங்க இருக்கிற இடத்தை இப்போவாவது சொல்றியா என்ன? எப்படி கேட்டா நீ சொல்ல மாட்ட. சங்கர், உன் விரல் ரொம்ப அழகா இருக்கு. அத அப்படியே துண்டு துண்டா வெட்டினா எப்படி இருக்கும்? பயப்படாத. 10 எண்ணத்துக்குள்ள தங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டீன்னா பொண்ண முழுசா விட்டுருவேன். 1 2 3 6 7 10. எவனாவது கிட்ட வந்தீங்க தீர்த்து வேண்டா டாக்டர். ஏமா, நீங்க யாரு? என்ன ஏன் காப்பாத்தினீங்க? நான் தான் பர்மா பாப்பா. ராஜா தான் உன்னை காப்பாத்த சொன்னா. அங்க பார், சுற்றாம் பார்.
என்ன எதுக்காக நீ காப்பாத்தின? கூட பிறந்த அண்ணனையே காப்பாத்தலைன்னா ஒரே ரத்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ? நான் தான் உங்க காணாத போன தம்பி. ராஜா, ரயில்ல தான் பிரிஞ்சு போனோம். ரயிலே ஒண்ணு சேர்த்துச்சு பாத்தீங்களா? இருடா என்னட்டு என்னடா செருப்பு? மரும செருப்பு. என்ன நம்பரு? நம்பரு 5. அத வாங்கிக்க. 1 2 3 4 5. ஒருத்தர் கிட்ட வந்தாலும் குழந்தை கொடுத்துருங்க. கிட்ட வராத, குழந்தை உயிர் போயிடும். சங்கர், இப்பவாவது தங்க இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா குழந்தை உன் கைக்கு வரும். தங்கமா குழந்தையாங்கிறத முடிவு பண்ணி 10 வினாடிக்குள்ள பதில சொல்லு. ஐயோ, குழந்தைய கொடுத்துருங்க. கிட்ட வராதே. மரியாதையா குழந்தைய கொடுத்துரு, இல்ல குண்டு முதுகுக்குள்ள பூந்து நெஞ்சு வழியா வந்துடும். ராஜா பாத்தியாடா துப்பாக்கி? வெறும் கையா வேலை காட்டிட்டீங்க அக்கா. அவதான்டா மர்மக்கை பர்மா பாப்பா. இன்ஸ்பெக்டர், தங்கம் எங்க இருக்குன்னு சொல்றேன், எடுத்துக்கங்க. என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. ராஜா, சட்டத்தை ஏமாத்துறதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நீங்களாம் கிடைச்ச சந்தோஷத்துக்கு முன்னாடி அது நத்திங்.